ராவணன் தான் நினைச்ச விஷயத்த எப்படியாவது சாதிச்சே ஆகணும். அந்த விகேவை எப்படியாவது நம்ம கொன்னே ஆகணும். ஒருவேளை விகே உண்மைய சொல்லிட்டா அப்படின்னா, கண்டிப்பா ராவணனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இது விகேவ பிளஸ் சக்தி இவங்க 2 பேரையுமே தேடுறதுக்காக லக்ஷ்மண் அதுக்கப்புறம் ரவுடி பசங்கள அனுப்பியிருந்தாலும், அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ லக்ஷ்மண் கிட்ட நம்ம ராவணன் எவ்வளவோ தூரம் டைம் கொடுத்து பார்த்துட்டாரு. அப்போ வரைக்கும் நம்ம லக்ஷ்மணால அந்த சக்தி எங்க இருக்காரு, விகேவ எங்க வச்சிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அந்த மலையை சுத்தி மலைக்கு கீழே செக் போஸ்ட் கிட்ட எல்லா இடத்துலையுமே ஆளுங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சக்தி இன்னும் வரைக்கும் அந்த விகேவை கூட்டிட்டு கீழே இறங்கல. ஸோ கண்டிப்பா இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம இறங்கினா நமக்கு பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ராவணன் நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிறத சக்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால விகே கிட்ட இங்கேயே நம்ம இருப்போம். நேரா நம்ம இங்கேருந்து கோர்ட்டுக்கு போனா மட்டும் தான் நமக்கு நல்லது. அதனால நமக்கு கூடிய சீக்கிரத்திலேயே வந்து கோர்ட்ல உங்கள கூட்டிட்டு போறதுக்கான டைம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு 2 பேருமே அதே இடத்திலேயே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ விகேக்கு ஒரு பக்கம் ராவணனை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும். அவன சும்மா விடக்கூடாது. அவன் என்னை வந்து ஏமாத்திட்டான், என்னை சீட் பண்ணிட்டான், என்னை நம்ப வச்சு என்னையவே அவன் ஷூட் பண்ணி கொலை பண்ண பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாரு விகே, நான் ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு அந்த ராவணனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் பக்கம் அதிகமான பலம் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு இருக்கு. உன்னோட ஆதாரம் மட்டும்தான். நீ வந்து ஃபர்ஸ்ட் எல்லா விதமான ஆதாரத்தையும் சொன்னா மட்டும்தான் அங்க ராவணனுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். ஒருவேளை அந்த ராவணன் கையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளோட நிலைமையே வேற மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் அவ்வளோ தூரம் பொறுமையா இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்காம எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சக்தி வந்து சொல்றாரு. இல்ல சக்தி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இத பத்தி நினைக்க நினைக்க அவ்வளோ கோவமா வருது. அந்த ராவணனுக்காக நான் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் தெரியுமா சக்தி? உங்களுக்கே தெரியாது. உங்களையும் சரி, உங்க ஒய்ஃப் ஜனனி அவங்களையும் சரி 2 பேரையுமே கொலை பண்ணணும் அப்படின்னு அந்த ராவணன் திட்டம் போட்டு நிறைய வேலைகள பண்ண சொன்னான். அது எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணேன். ஆனா எனக்கு கடைசியில அந்த ஆள் என்ன பண்ணான்னு பார்த்தியா? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் சக்தி. இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? என் மனசு அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. எவ்வளோதான் நானுமே வந்து பொறுமையா இருக்கிறது. அதான் சக்தி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரமா நம்ம கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொல்லி அந்த ராவணனை நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. உங்க ஒய்ஃப் ஜனனி அவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி விக்கி, நீ சொல்றதும் சரிதான். இத பத்தி நான் எங்க லாயர் கிட்ட பேசியிருக்கேன். அவங்க கூடிய சீக்கிரமா இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணலாம். அப்பதான் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி, விகே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜனனி ஒரு வழியா வந்து அவங்க வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ இது அங்க இருக்கிற அந்த ரவுடி பசங்களுக்கு இன்னும் தெரியாது. ஜனனி உள்ளதா இருப்பாளோ அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா ஜனனி எப்பயோ வெளியில வந்துட்டா தப்பிச்சு. வெளியில வந்தவ மதிவதனி, சாருபாலா 2 பேரு கூடயும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு, ஸோ ஜனனிக்கு வயிறு வலி வந்ததுனால அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு செக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்க தான் அவங்க அந்த ஜட்ஜ பார்க்குறாங்க. ஸோ இவங்க தான் அந்த ஜட்ஜ் அப்படின்னு சாருபாலா சொல்ல, அவங்க கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை கொடுத்தா, அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க லீகலா தான் மூவ் பண்ணணும். இப்போ என்னால இங்கெல்லாம் எதுவும் பேச முடியாது. நான் ஒரு பர்சனல் விஷயமா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த லாயருமே சொல்லி ஒரு வழியா கழட்டி விட்டுறாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க பேசுற எல்லாத்தையுமே ஒரு ஆள் பக்கத்துல நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து ஜனனிய பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எனக்கு என்னமோ அவனுமே ராவணனோட ஆட்களா இருக்கிறதோ அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ இவன் வந்து ஒட்டு கேட்குற விஷயம் நம்ம ஜனனிக்கோ, அங்க இருக்கிற யாருக்கோ எதுவுமே தெரியல. ஆனா ஜனனி அந்த இது ல அந்த ஜட்ஜ் கிட்ட வந்து எல்லா உண்மைகளையுமே சொல்றாங்க. இப்போ கூட என்ன கொல்ல தான் பார்த்தாங்க. நான் அங்கருந்து தப்பிச்சு தான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது. இப்போ நான் கன்சீவா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஓகே தான். அது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம இந்த மாரி மூவ் பண்ணோம் அப்படின்னா, அது சரிப்பட்டு வராது. நீங்க போலீஸ வச்சு என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ வேற வழி இல்ல. வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஜட்ஜ் வந்து கைய விரிச்சுறாங்க. அதுக்கப்புறம் சாருபாலா வந்து இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல. நம்ம கண்டிப்பா போலீஸ வச்சு தான் மூவ் பண்ணணும் போல இருக்கு.
சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே கிளம்பி போறாங்க. இந்த விஷயத்த கூடவே பக்கத்துல நிக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டே இருக்காரு. எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இவங்க 3 பேரையுமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆள் வந்து போய்க்கிட்டு தான் இருக்கான். ஆனா அந்த ஆள் யாரு, என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் 3 பேருமே போயிட்டு ஒரு ஜூஸ் கடையில வந்து உட்கார்றாங்க. வாங்க ஜனனி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல. ஏதாவது நம்ம ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப என்ன மேம் பண்றது? அந்த ஜட்ஜுமே இப்படி சொல்லிட்டாங்களே. போலீஸ வச்சு மூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே." அப்படின்னு நம்ம ஜனனி சொல்ல, "யூ ஆர் ரைட் ஜனனி. நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா போலீஸ பொறுத்தவரைக்கும் அந்த ராவணன் பக்கமோ, ஆதிகுணசேகரன் பக்கமோ தான் நிப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணம், பலம் எல்லாத்தையுமே வச்சு எந்த போலீஸா இருந்தாலும் அவங்க ஈஸியா விலைக்கு வாங்கிருவாங்க. அதுக்காக தான் அந்த சைட்லாம் போக வேண்டாம். நம்ம டைரக்ட்டா ஜட்ஜ் மூலமா எல்லாமே பண்ணிரலாம் அப்படின்னு நெனச்சோம். ஆனா இவங்க என்னடான்னா இப்படி சொல்றாங்க. ரொம்பவே குழப்பமா இருக்கு. இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சாருபாலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத கேட்ட நம்ம மதிவதனி, அவங்க நம்மள ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்களே, ஒரு வேளை நம்ம அகைன் ஆஃபீஸ்க்கு ஒரு தடவ போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, இல்ல. அது வந்து சரிப்பட்டு வராது. அவங்க இங்கேயே ஓப்பனா சொல்லிட்டாங்கல்ல. போலீஸ வச்சு தான் மூவ் பண்ண முடியும். இல்லன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணா பிரச்சனையாகும் அப்படின்னு அவங்க சொன்னால்ல. அதனால அவங்க சொன்னதையும் நம்ம கொஞ்சம் என்னன்னு கேட்டு பார்க்கணும். நம்ம ரொம்ப கொஞ்சம் வந்து அடமென்ட்டா இருந்தோம் அப்படின்னா, அப்புறம் நமக்கு சாதகமா எந்த விஷயமுமே நடக்காம போயிரும். அதனால இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தா மட்டும் தான் சரியா இருக்கும். அப்படின்னு 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப கூட பார்த்தீங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் தூரத்தில தள்ளி நின்னு அந்த ஆள் இவங்க பேசுறதையும், இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நோட்ட விட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க இன்னும் அந்த ஆள வந்து பார்க்கவே இல்ல. அந்த ஆள் யாருன்னு தெரியல. ஒருவேளை ராவணனோட ஆளா இருந்தா அப்படின்னா, ராவணனுக்கு உடனே ஃபோன் பண்ணி, "ஜனனி இந்த மாரி வெளியில தான் இருக்கா. அவ வீட்டுக்குள்ள இல்ல." அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா ராவணனுக்கும் இந்த விஷயத்த தெரியப்படுத்தல. பட் அந்த ஆள் யாரு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தெரிய வருமோ என்னமோ! ஸோ அத பத்தி என்ன ஏதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா லக்ஷ்மண் வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பிவிட்ட ஆளா கூட இருக்கலாம். அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்க, உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனிக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. என்ன இது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரியா வந்து அவங்களுக்கு எதுவும் கேட்கல. திருப்பியும் நம்ம ஜனனிக்கு ஒரு கால் வருது. அந்த கால அட்டெண்ட் பண்ணா தான் வந்து ஸ்பீக்கர்ல வந்து போடுறாங்க. இந்த மாரி நான் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கண்ணதாசன் பேசுறேன். ஸோ உங்கள பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும். உங்கள நேர்ல பார்க்க முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே நம்ம ஜனனிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏற்கனவே ஒரு தடவ நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் பத்தின ஒட்டுமொத்த விஷயத்தையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரம் போயிருப்பாரு. அப்படி போனப்போ, அங்க இந்த கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் குணசேகரன் பத்தின அத்தன விஷயத்தையுமே ஒண்ணு ஒண்ணா சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுல அவர் என்ன பண்ணாரு? எப்படி இருந்தாரு? என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா புட்டு புட்டு வச்சாரு. ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம ஜனனி. இப்போ இந்த கண்ணதாசன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஜனனிக்கு இத பத்தி ரொம்பவே ஷாக் ஆகுது. உடனே கால கட் பண்ணிட்டு, "யார் ஜனனி இது?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "மேம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள். இதுக்கு முன்னாடி அந்த குணசேகரன் பண்ண தப்பு, அவர் என்ன பண்ணாரு? எப்படி இருந்தாரு? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சக்தி ஒரு தடவ ராமேஸ்வரம் போய் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு வந்தாரு. அப்போ அவர பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே சொன்னது இவர்தான். இப்போ மறுபடியும் இவர் கால் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ இவர் மூலமா ஒரு முக்கியமான ஆதாரம் அல்லது விஷயம் தெரிய வரப்போகுது அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஜனனி, அது எல்லாமே ஓகே. ஆனா இப்போ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? தனியா நீங்க ராமேஸ்வரம் எப்படி போவீங்க? சக்தியும் இப்போ உங்க கூட இல்ல அப்படின்னு சொல்ல, இது ஒரு நல்ல வாய்ப்பு மேம். இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணவே கூடாது. ராமேஸ்வரம் போயிட்டு உடனே நம்ம அவங்கள பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஜனனி சொல்றாங்க. ஆனா, மதிவதனி, அதுக்கப்புறம் சாருபாலா இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜனனிய தனியா அனுப்புறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா, நம்ம ஜனனி தனியா போனா அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிச்சயமா வரும். ஆல்ரெடி வயித்துல குழந்தைய வச்சிருக்காங்க. சப்போர்ட்டுக்கு வீட்ல யாருமே கிடையாது. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு, அவங்கவங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, ஜனனிய பொறுத்தவரைக்கும் மட்டும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த குணசேகரனும் சரி, ராவணனையும் சரி, அவங்க யாரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள சட்டப்படி தண்டனை குடுக்கணும் அப்படின்னு இவன் மட்டும் தான் அலைஞ்சுகிட்டு இருக்கா. பத்தாததுக்கு இவன் புருஷன் பாவம் அவனையும் சேர்த்து அலைய விட்டுக்கிட்டு இருக்கா.
எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, புருஷன், புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா என்னவோ இதில இவளோட கேரக்டர இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம ஜனனிக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள், த்ரெட்டன்ஸ் வரப்போகுது? இப்போ ராமேஸ்வரத்துக்கு போகும்போது நம்ம ஜனனியோட நிலைமை என்னவா இருக்க போகுது? அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ரெகுலரா பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.